தாத்தா, சுவாமி மாமா எப்படி இருக்கீங்க? ஐயோ, இன்னைக்கு என்னமா பிரச்சனை உனக்கு? இனிமேல் அந்த மனுஷனோட என்னால வாழவே முடியாது. ஐயோ, இவ்வளவு பிரச்சனை ஆகி போச்சா? பாம்புக்கு பின்னால கீறி போற மாதிரி நீங்களும் வந்திருக்கீங்களா சித்திரவேலு? அட்வொகேட் சித்திரவேலு. அட்வொகேட் சித்திரவேலு. தெரியாம கேக்குறேன். தெரியாதெல்லாம் என்கிட்ட கேளு. அதான் பாயிண்ட்க்கு வரேன். இன்னைக்கு யாருக்கு பிரச்சனை கொடுத்தது? அத சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லிக்கிறேன். முதல்ல கால் டாக்ஸிக்கு பணத்தை கொடுங்க. இத வந்துட்டேன். என்ன இப்போ உங்களுக்கு புது பிரச்சனை? நான் வந்துட்டேன். கூப்பிட்டீங்களோ? கூப்பிட்டேன். இவங்க பிரச்சனைல கடவுளை கூப்பிடுறத விட ஒன்ன கூப்பிட்டாதானே எனக்கு நிம்மதி. என்னாச்சு? இந்த சித்திரவேலுக்கு நல்ல புத்திய கொடுங்கன்னு ஆண்டவனுக்கு மனசுக்குள்ள வேண்டிக்கிட்டு தேங்காய் உடைச்சேன். நடக்காத விஷயத்துக்காக நீ ஏன் இப்படி கஷ்டப்பட்டு வேண்டிக்கிற? அன்பண்ணா, என் குழந்தைங்களும் நானும். எனக்கு ஒன்னையும் தெரியும், குழந்தைங்களும் தெரியும். ஒண்ணு அழு இல்ல பேசு. சந்தேகம் பண்றாரு. நின்னால உட்கார்ந்தாலும் சந்தேகப்படுறாரு. ஐயோ, நான் ஒரு விஷயம் தெரியுமாண்ணா? பால்காரன் வந்தாலும் சந்தேகப்படுறாரு, காய்கறிக்காரன் வந்தாலும் சந்தேகப்படுறாரு, போஸ்ட்மேன் வந்தா கூட சந்தேகப்படுறாரு. என்ன சந்தேகப்படுறதே தான் வேலை. ஒரு வேலைக்கு போக மாட்டேங்கிறாரு. அப்படியாடா? இவ சொன்ன விஷயம் நான் எதுவுமே இல்லைங்கள. ஆனா நடந்தது வேற. கொஞ்சம் இந்த பக்கம் வரியா? சாரி. பட்டப்பகல்ல வீடு பூந்து கொலை பண்ற காலம் இது. புது புது டைப்லயும் பலவித வேஷத்திலையும் சேல்ஸ்மேன் வேஷம் போட்டுக்கிட்டு இல்ல வேற வேஷம் போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ள நுழையறவங்கள ஒரு குடும்ப தலைவன்கிற முறையில அது யாரு வந்ததுங்கிறத விசாரிச்சேன். உடனே சந்தேகப்படுறியான்னு கேக்குறா. இன்னைக்கு பசங்களையும் கூட்டிட்டு கார் எடுத்துட்டு வந்துட்டா. தாத்தா, இன்னைக்கு அம்மாவும் அப்பாவும் பிரிஞ்சுக்கலாமான்னு பேசிட்டு இருந்தாங்க. பிரிஞ்சிட்டாங்களா தாத்தா? பிரிக்கிறது இல்ல, உதைக்கணும்னு முடிவு பண்ணிருக்கேன். அப்படின்னா சீக்கிரமா உதைங்க தாத்தா. இவன் வீட்டுக்குள்ளேயும் இப்படித்தான் என்னை மாதிரி தமாஸ் பண்ணுவா. தங்கச்சி, ஏதாவது ஒரு ரூமோட சாவி தரையா? ஏதாவது ஒரு ரூம் சாவியா? இதென்ன ஓட்டலா? உங்களுக்கு என் தங்கச்சிக்கு இந்த வீட்டுல ரூம் இருக்காதா? விவாகரத்து பண்ண போறேன்னு வந்து நிக்கிற புருஷனுக்கு பொண்டாட்டி வீட்டுல எப்படி ரூம் கிடைக்கும்? இருந்தாலும் ஒரே ஒரு ரூமை மட்டும் திறக்காம வச்சிருக்கிறேன் நானு. அது என்ற இதய ரூமாக்கு. மாமோ, இப்படி ஒரு பழைய பாட்டு இருக்கு தெரியுங்களா? அந்த பாட்டை பிரியறதுக்கு முன்னால என்ற பொண்டாட்டிக்கு நான் பாடி காமிக்கிறேன். உயிரோடு இருந்தா சாமி நீயும் வந்து கேட்டுக்க. இனிமே நான் இந்த பக்கம் எட்டி பார்க்க மாட்டேன். ஏமா, மாப்பிள்ளை பத்தி தெரியல, நீயாவது கொஞ்சம் விட்டு கொடுத்து போக கூடாதா? நீ உன் புருஷனும் இப்படி அடிக்கடி வீட்டுக்குள்ள சண்டை போடுறத பாக்குற குழந்தைங்க மனசு என்ன பாடுபடும்? அதை புரிஞ்சுக்க. கழுத அவன் சொன்னது கேட்டதில்ல. அப்ப போ, நில்லு. எப்பவுமே நீ எனக்கு நல்லதுதான் செஞ்சிருக்க. ஆனா இந்த ஒரு விஷயத்துல உன் கணக்கு தப்பா போயிடுச்சு. அட்வொகேட் கிருஷ்ணனுடைய பையன் நல்லவன், நேர்மையானவன், அப்படி இப்படின்னு சொன்ன. உன் வார்த்தையை கேட்டுதானடா ஏன் பொண்ணு அந்த வெட்டிப்பயலுக்கு கட்டி கொடுத்தேன். கரும்பா இருந்தா புளிஞ்சு பார்க்கலாம், வைக்கோல இருந்தா அதுவும் ஒரு பாயிண்ட் தான். என்னத்துக்கு அப்படி பாக்குறீங்க? இல்ல, எல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு ஷேட்டை ஒன்று என் பின்னாடி பண்ணுவியா? அது பண்ணி பார்த்தேன். நீங்க கோர்ட்டுக்கு போகாம வீட்டிலே இருக்கிறதுனால தான் இவ்வளவு பிரச்சனையும். வக்கீல் வேலையா போச்சு. அது கொஞ்சம் பொய் சொல்லணும்ல. நான் அந்த மாதிரி எல்லாம் பொய் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா மச்சா? ஒரு 3.25 வயசு இருக்கும். தொட்டில படுத்துக்கிட்டு நீதி நியாயம்ங்கிற ஒரு டைப்ல நான் சத்தம் போட்டு கொரட்டி விட்டதா எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. ஆனா வக்கீல் கோட்டை போட்டுக்கிட்டு நான் கோர்ட்டுக்கு போன முதல் நாள் இருந்து ஒரு முக்கியமான விஷயத்தை நான் கத்துக்கிட்டேன். என்னது? ஒரே சட்ட புத்தகத்தை படிச்சுக்கிட்டு தான் நீதிபதி முன்னால போய் நின்னுக்கிட்டு நியாயம் வேணும்னு ஒரு வக்கீலும் அநியாயக்கார பக்கம் இன்னொரு வக்கீலும் வாதாடுறாங்க. இது எப்படி நியாயமாக? இதுல எங்க நீதி இருக்குது? கரெக்ட். உங்க மனசுக்கு பிடிக்காத எந்த வேலைக்கு நீங்க போக வேண்டாம். மச்சா, இன்னொரு விஷயம் பேசணுங்க. கொஞ்சம் நில்லுங்க. நில்லுங்க. அப்புறம் நான் ஒரு டூரிசம் பண்ணலான்னு இருக்கிறேன். டூரிசமா? அது வேறயா? ஆமாங்க. ஊருக்கு வெளியில 100 ஏக்கர் நிலத்துல ஒரு ரெசார்ட். வெளிநாட்டு டூரிஸ்ட் எல்லாம் அங்க வருவாங்க. ஆதிவாசிகளை வேலையாட்களை அங்க நிறுத்துவேன். நம்மோட கலாச்சாரத்தை விளக்குற அற்புதமான கலைகளை பெரிய பெரிய மரத்துல தொங்க விட்டு ஊஞ்சல் மாதிரி சினிமா பாட்டுக்கு ஆட விடுவேன். அதுவும் ஸ்லோ மோஷன்ல. மச்சான், வெறும் 2 கோடி யோசிக்காம என் கையில அமுக்குங்க. எதிர்காலத்துல நான் அப்படியே திருப்பி கொடுத்துறேன். அதுக்கு உங்களுக்கு எதிர்காலம் ஒண்ணு இருந்தா தானே மாப்பிள்ள. அதுலயும் இந்த விஷயத்துல எனக்கு சுத்தமா உடன்பாடு இல்ல. மச்சான், அப்படி சொல்லாதீங்க. மாப்பிள்ள, நீங்க ஒரு வெகுளி. உங்களுக்கு இந்த பிசினஸ் ஆகாது. நமக்கு தான் ஏகப்பட்ட பிசினஸ் இருக்கு. அது போதும். சரி, நான் வரேன். வேலை இருக்கு. அது வந்து எனக்கு மச்சான், உங்களோட ஃபுல் சைஸ் போட்டோ ஒண்ணு கிடைக்குங்களா? எதுக்கு? பாத்துட்டு இருக்கிறதுக்கு தான். எனக்கு தான் வேலை வெட்டி இல்லையே. அப்படி ஒத்துக்கங்க. எனக்கு நேரம் இல்ல, உங்களுக்கு வேலையும் இல்ல. நான் வரேன். 10 காசுக்கு பிரயோஜனம் இல்லாம ஒரு மச்சி. ஒரு 15 ஏழை பொண்களுக்கு நாங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். அதுக்கு அன்பு தம்பி ஏதாவது கொடுத்தா
என் கணக்கில் என்ன வருங்கிறத பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க. இப்படிதான் போன வாரம் பக்கத்து ஊர்ல ஒரு முதியோர் இல்லம் திறந்தாங்க. ஒவ்வொருத்தருக்கும் 50,000 கொடுத்தாரு அன்பு கணக்குல. செஞ்சதையும் கொடுத்ததையும் பற்றி பெருமை அடையக்கூடாது சாமி. யாருக்கு கொடுக்குறதுங்கிறது இல்லை, எதுக்கு கொடுக்குறோங்கிறது தான் முக்கியம். பொண்ணுங்களோட கல்யாண விஷயம் இல்லை, அதான். இந்தாங்க 50,000 ரூபா போதுமா? போதும் தம்பி. உங்களோட இந்த நல்ல மனசுக்கு நல்லா நீ இருக்கணும். கடவுள் துணையா இருப்பான் எல்லாருக்கும். வரேன் தம்பி. 50,000 ரூபாய் என் கணக்கில் எழுதிக்கங்க. டமால், விநாயகருக்கு மனசுல தேங்காய் உடைச்சு வேண்டிக்கிட்டேன். தேங்காய் நான் முத்தி போச்சா இல்லை சத்தம் வித்தியாசமா இருக்கு? டிம் போதுமா? போதும். என் கணக்குலன்னா கணக்கு ஏறிக்கிட்டே போகுதுல்ல. கொஞ்ச நாள் கழிச்சு இங்கிலாந்துல இருந்து ஒருத்தர் இறங்கி வருவார். அவர்கிட்ட நான் தானே கணக்கு சொல்லணும். ஆமா, உங்க தம்பி எப்படி இருக்காரு? படிப்பு முடிஞ்சிருச்சு, பரீட்சையும் முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆயிருக்கான். அப்புறம் சும்மா ஒரு அனுபவத்துக்காக அங்கே ஒரு பெரிய கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கான். படித்தது வீணாயிடக்கூடாதுல்ல. படிப்புல நீ ஒன்றும் அவ்வளவு மோசம் இல்லையேப்பா. இப்போ ஞாபகத்தில் இருக்கு. நம்ம ஊர் ஸ்கூலில் 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது சாயந்தரம் ஸ்கூல்லேருந்து வர்ற என்னை எதிர்பார்த்து இம்பீரியல் ஹோட்டல்லேருந்து மசால் தோசை வாங்கி காத்துக்கிட்டு இருப்பார் எங்கள் அப்பா. ஒரு நாள் ஸ்கூல்லேருந்து நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு இருந்தப்போ பெரிய ஒரு மூட்டையை தலையில் வச்சுட்டு கீழே விழ பார்த்தார் எங்கள் அப்பா. இத்தனோண்டு இருக்கிற நான் போய் பிடிச்ச ஆகுமா? அப்புறம் என்ன தவிர வேறு யாரும் இல்லை பிடிக்க. புக்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு ஒரே ஓட்டம் போய் பிடிச்சேன். அப்படியே எங்கள் அப்பா கீழே விழுந்துட்டார். நானும் தான் அன்னைக்கு தூக்கி எறிஞ்ச புஸ்தகத்தை சாக்கு முட்டை தலையில் வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த மார்க்கெட்டு தான் ஸ்கூலு, காலேஜ் எல்லாமே. அதுக்கப்புறம் நான் தோக்கல. மார்க்கெட்டை பிடிச்சு அந்த பரீட்சையை பாஸ் ஆகி தானப்பா இந்த நிலைமைக்கு வந்திருக்கீங்க நீங்க. ஹலோ. அட ராமச்சந்திரனே, வாங்க வாங்க. சரியப்பா, நாங்க கிளம்புறோம். போயிட்டு வாங்க. ஐயோ அம்மா. ஓ சாரி. சாமி சீக்கிரம் வாங்க. டாக்டர் இன்னைக்கு உங்களை பார்த்தே ஆகணும்னாரு. இல்ல டாக்டருங்களை நாம தானே போய் பார்க்கணும். நான் அப்பாவை பார்த்துட்டு தான் வரேன். எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. அன்பு வரட்டும், அவன் தானே எல்லாத்தையும் முடிவு பண்ணணும்னு சொல்லிட்டு தமாஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் அப்படிதான். என்ன அப்பாவாக்குவாரு, அவர் பிள்ளையாடுவாரு. மாத்த முடியாது. புரியுது. தம்பியோட விஷயம் எல்லாத்தையும் அண்ணன் தானே முடிவு பண்றது. எங்க 2 பேருக்குள்ள 15 வயசு வித்தியாசம் இருக்கு. அவன் பிறந்த அன்னைக்கு ராத்திரி தான் எங்க அம்மா இருந்தாங்க. அவனை நான் தான் வளர்த்தேன். அவன் என்னை அம்மானு கூப்பிடுறதில்ல, அவ்வளோதான். ஆனால் இன்னைக்கு அவன் எனக்கு பையன்தான். அவன் பிறந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இவ்வளவு செல்வங்கள் கிடைச்சது. அந்த ஐஸ்வர்யத்தை நான் உங்களுக்கு விட்டு கொடுக்க போறேன். மறந்துடாதீங்க. என் பொண்ணு கொடுத்து வச்சவ. நாளைக்கு அவளோட பிறந்த நாள், எல்லாரும் கண்டிப்பா வரணும். அதை சொல்லிட்டு போதான் வந்தேன். அதுக்கென்ன வந்தா போச்சு. வாங்க வாங்க ரொம்ப வாங்க. லேட் ஆயிடுச்சு நினைக்கிறேன். எல்லாரும் போயிட்டாங்களா? நீ நினைக்கிற மாதிரி பெரியவளா இல்ல. அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் மத்தபடி எனக்கு தெரிஞ்ச சொந்தங்கள் மட்டும்தான் வந்திருக்காங்க. நான் என்ன பண்ணிட்டு சொல்லுங்க. புறப்படுற நேரத்தில் யாராவது ஒருத்தர் வந்துருவாங்க, பார்த்துட்டு வந்து. டாக்டர்கிட்ட சொல்லியிருந்தேன் அன்பு வரணும்னா ரொம்ப நேரம் ஆகும், வேணும்னா காசி ராமேஸ்வரம் கூட போயிட்டு வந்துருங்கன்னு சொல்லியிருந்தேன். எனக்கு தெரியாதா? அதெல்லாம் இல்ல. எங்க பொண்ணை காணோம்? உள்ள இருக்கா? வாங்க வாங்க வாங்க. யாருன்னு தெரியுதா? தெரியுது. அடிக்கடி உங்களை பத்திரிக்கையில பார்த்திருக்கேன். குடுமா. Thank you. ஹேப்பி பர்த்டே. Thank you. நீங்க எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க? சில்வர் ஹில்ஸ். வாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அறிமுகப்படுத்தி அம்மா, வைக்கிறேன். இவங்க வந்ததுக்கு காரணம் பிறந்தநாள் மட்டும் கிடையாதும்மா, பொண்ணு பார்க்கவும் வந்திருக்காங்க. வாங்க. ஹரி வந்து பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டா அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சுக்கலாம். அதுக்கென்ன, அவன் வந்த உடனே வச்சுக்கலாம். எல்லாம் நல்லதே நடக்கும். அமெரிக்கா இல்ல, இந்த உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் கல்யாணம் நல்லபடியாவே நடக்கும். அன்புவை நம்பி இல்ல விடுறீங்க. என்னையா நீ? மனுஷன் மன்னிச்சிரவா, கண்ணு தெரியல உனக்கு. என்ன அவசரம்? அவசரம் தான். ஒண்ணுக்கு போறேன், போதுமா? அடச்சே, மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து இப்படி வெள்ளையும் சொல்லியமாவா? ஹாய் ஹாய். உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்டா. ட்ரிப் எப்படி இருந்தது? டேய் ஹரி. அண்ணா, ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் மை ஒன் அண்ட் ஒன்லி பிரதர். அன்புன்னு கூப்பிடுவாங்க. அண்ணன் மட்டும் இல்ல, என் அம்மா, என் கைடு, என் டீச்சர், என் சோல், என்னோட எவ்ரிதிங். உங்களை பத்தி ஹரி நிறையவே சொல்லியிருக்கான். அண்ணா, இவங்க தான் என் ஃப்ரெண்ட்ஸ். பிரான்சிஸ், பிரேம்குமார், சசி, Hi. சுரேஷ் எல்லாம் பிசினஸ் பண்றாங்க. அப்போ நம்ம போலாமா? போலாம். வரேன். ஓகே பை. பைடா. ஓகே பாய். see you. வரேன். பை. பாய்டா. ஓகே பாய்.
அன்பண்ணா இந்த ஒயிட் அண்ட் ஒயிட்டை விடவே மாட்டீங்களா? உன்ன மாதிரி பசங்கெல்லாம் ஜீன்ஸ் போடுற மாதிரி இந்த ஒயிட் அண்ட் ஒயிட் ஒன்றும் ஸ்டைலுக்கு இல்லைப்பா. இது போட்டால் ஒரு மரியாதை கிடைக்கும் தெரியுமா? ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு காலத்தில் ஜீன்ஸுக்கெல்லாம் ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன். எங்கே நடந்தது? அப்போ நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லை, இப்போதான் இருக்குல்ல. நான் சில ஐட்டம்ஸ் கொண்டு வந்திருக்கேன். அன்பண்ண கேரக்டரை டோட்டலாக சேஞ்ச் பண்ண போகிறேன். எதுக்கு இந்த வேஷமே போதுண்டா? இதுதான் உங்கள் அண்ணனோட உண்மையான கேரக்டர். இல்லை, நீ இங்கிலாந்துலேருந்து வர்றதுனால நல்லா சிகப்பா வெளுவெளுன்னு வருவன்னு எதிர்பார்த்தேன். அப்படி பார்த்தா இத்தனை வருஷம் எங்கள் ஆண்ட பிரிட்டிஷ்காரன் திரும்பி போகும்போது கருப்பாக போனா? அதுவும் போதும். இங்கிலாந்துக்கு போய் நல்லா பேச கற்றுக்கிட்டடா நீ. உங்ககிட்ட பேசி என்னால் ஜெயிக்க முடியுமா? அரே, அம்மாவை பார்த்த ஞாபகம் இல்லாத உனக்கு அவளுடைய காலத்தொட்டு ஆசீர்வாதம் வாங்க முடியல. இது ஒரு வேதனையான விஷயம்தான்ப்பா. உங்க அம்மாவோட 2 கால்கள் மாதிரி இதோ உன் முன்னாடி நிற்கிறான். இவன் காலை தொட்டு கும்பிடு. அந்த சொர்க்கத்துல இருந்து அவ உன்னை ஆசீர்வதிப்பான். ஏய், வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அப்பா, காலை பிடிச்சா நான் விழுந்துருவேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா. லுக் மிஸ்டர் ஹரி மச்சான், சொல்லுங்க மச்சான். புது பிசினஸ் மேட்டர்லாம் கொஞ்சம் டீடைலா டிஸ்கஸ் பண்ணனும் வரீங்க. என்னது? அதாவது டூரிசம். லீலா குரூப்போட அடுத்த ஸ்டெப் அதுவா தான் இருக்கும். எது? அதாவது ஊருக்கு வெளியில, வெட்ட வெளியில ஊருக்கு வெளியில ஒன்னு ஊஞ்சல் கட்டி ஆட்டுவான். ஏற்கனவே என்ன ஸ்லோ மோஷன்ல ஆட்டுறீங்களே, அவர் பேசுறதெல்லாம் கேட்டா நீ மயங்கி விழுந்துருவ. ஏற்கனவே நீ ரொம்ப கழிச்சு போயிடுற. மச்சா, டூரிசம்ல விளையாட்டா நினைச்சுக்காதீங்க. அதுல நிறைய வருமானம் இருக்குது. அதுல போட்டி அதிகம்ங்க. அத சொல்றது கேளுங்க. அவங்க 2 பேரையும் ஒன்னா கண்ணறையா பார்த்துட்டேன். எவ்வளவு நாள் ஆச்சு. இன்னைக்கு ஒரு சந்தோஷமான நாள். என்னடா? எதுக்கு அப்படி ஒத்து பாக்குறீங்க? இல்ல, எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு சேஷ்டை பண்ணுவா பாரு, அத பண்ணியோன்னு பார்த்தேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவன் பிடிக்கலன்னுட்டா. சும்மா இருக்கீங்களா? இங்க பாரு அன்பு, நான் ஜோக் அடிக்க ஆரம்பிச்சா உலகமே சிரிக்கும். எப்பவுமே இவர் இப்படிதான் சொல்லிட்டு இருப்பாரு. இவளுக்கு இன்னும் ஏன் அருமை தெரியல. அமெரிக்கால இருக்கிறவங்க தமிழ் தெரியலனா கூட நான் ஜோக் அடிச்சா அவங்க சிரிப்பாங்க. நான் என் பொண்ணை லீலா குரூப்புக்கு கொடுக்கறது கூட என் தோல்வியை நான் ஒத்துக்கிற மாதிரி தான். தோல்வியா? நீங்க தானே சொன்னீங்க கல்யாணம் நடந்தா நான் ஜெயிச்சதான் அர்த்தம்னு. அந்த தோல்விதான் என்னோட வெற்றியே. கேட்கறேன்னு தப்பா நினைக்காதீங்க. தோக்குறதுக்கும் ஜெயிக்கிறதுக்கும் நாம ஒண்ணு இங்க சண்டை போடுறதுக்கு வரலையே, பொண்ணு பார்க்கத்தானே வந்தோம். அப்படின்னா பொண்ணை கூப்பிடுங்க. ரேவதி, இவன் முகத்தை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. பிடிக்க மாட்டேன் இவனுக்கு. எல்லாரும் டீ எடுத்துங்க. அப்பாக்கு கை நடுங்கிறத பார்த்தா அப்பாக்கு தான் பொண்ணு பார்க்க வந்த மாதிரி இருக்கு. அட, உங்க பொண்ணு கூட தமாஸ் பண்றாளே, என்ன மாதிரி ஜோக் அடிக்கிறா. அண்ணா ஒரு நிமிஷம். போலாமா? என்ன? இல்ல, உனக்கு பிடிக்கலன்னா வேண்டாம், போயிடலாம். ஆனா இங்கே வச்சு சொல்ல வேண்டாம். சொல்லுவேன். வேணாண்டா. நான் சொல்லுவேன். பிடிச்சிருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கா? நான் பயந்தே போயிட்டேன்டா. இல்ல, இங்க பாத்தீங்களா, நான் அப்பவே சொல்ல எல்லாம் சரியா வரும்னு. இங்க பாருங்க டாக்டர், எங்க பையனுக்கு உங்க பொண்ண 100% பிடிச்சிருக்கு. இனிமே கல்யாணம் எப்போன்னு முடிவு பண்ண வேண்டியதான்.